இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கோனிஸ்பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம். இது வந்து எய்லர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. த ஃபர்ஸ்ட் பேப்பர் ஆஃப் கிராஃப் தியரி வாஸ் ரைட்டன் பை எய்லர் இன் 1736 when he settled the famous unsolved problem of his days known as the கோனிஸ்பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கிராஃப் தியரியில் 1836 தான் வந்திருக்கு. அது வந்து எய்லரால் உருவாக்கப்பட்டிருக்கு. அதாவது எய்லர் வந்து அவர் காலகட்டத்தில் இருந்த ஒரு ஃபேமஸான ஒரு பிரிட்ஜ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார். இந்த பிரிட்ஜ் ப்ராப்ளம் எப்படின்னா, த டூ ஐஸ்லேண்ட்ஸ் ஏ அண்ட் பி அண்டு த டூ பேங்க்ஸ் சி அண்ட் பி of the parallel river are connected by 7 bridge or shown. அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டு ஐலாண்டு மொத்தம் ஏ அப்புறம் பிங்கிற ரெண்டு ஐலாண்டு, அப்புறமா சி அப்புறம் டி, அதாவது ரெண்டு கரைகள், இந்த பக்கம் இருக்க கரை இந்த பக்கம் இருக்க கரை. இது வந்து நடுவில் போகிற ரெண்டு ரிவரால் தான் அந்த ஐலாண்டு உருவாகிருக்கு, ரெண்டு ஐலாண்டும். இதில் மொத்தம் 7 பிரிட்ஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு பிரிட்ஜ் வந்து ஏவியும் சியையும் ஏவியும் கனெக்ட் பண்ணுறது. இன்னொரு பிரிட்ஜ் வந்து சியையும் டியையும் கனெக்ட் பண்ணுறது. இன்னொரு பிரிட்ஜ் வந்து ஏயையும் பியையும் கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் இங்கே பியையும் சியும் கனெக்ட் பண்ணுற பியும் சியும் கனெக்ட் பண்ணுற 2 பிரிட்ஜ் இருக்கும் மொத்தம் பியில். அதேமாதிரி டிக்கும் 2 பிரிட்ஜ் இருக்கும். மொத்தமாக அதில் 7 பிரிட்ஜ் இருக்கும். இந்த ப்ராப்ளம் என்னென்னா, the problem was to start from any one of the land area, walk across each bridge exactly one and return to the starting point. அதாவது ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் இங்கே இருக்கிற எந்த பிரிட்ஜில் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிரிட்ஜில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பிரிட்ஜுக்கு போகணும். அதாவது அடுத்த லேண்டுக்கு போகணும். அந்த லேண்டுக்கு போய் அடுத்த லேண்டுக்கு போகணும். இதேமாரி நீங்கள் போயிட்டே வந்து கடைசியில் நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த இடத்துக்கு திரும்பி வரணும். அதாவது இங்கேருந்து கூட சிக்கு வந்துடலாம். ஆனால் சி ஐலாண்டுக்கு நீங்கள் வரணும். அதுதான் இங்கே கான்செப்ட்டு. ஆனால் எல்லா பிரிட்ஜிலையும் நீங்கள் போயிருக்கணும். அதாவது இப்போ ஏல ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏலேருந்து ஃபஸ்ட்டு சிக்கு போகிறீங்க. சிக்கு போயிட்டு இந்த பிரிட்ஜிலேருந்து திரும்பி பிக்கு போகிறீங்க. பிக்கு போயிட்டு திரும்பி இங்கேருந்து டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பிலேருந்து டிக்கு போகிறீங்க. டிக்கு போயிட்டு திரும்பியும் டிலேருந்து பிக்கு போகிறோம். பிக்கு போயிட்டு இதுலேருந்து இதுக்கு திரும்பி ஏக்கு வந்துடலாம். ஆனால் இங்கே 2 தான் யூஸ் பண்ணலாம். இதுவும் இது யூஸ் பண்ண மாட்டோம். இதுமாரி நடக்கக்கூடாது. எல்லா இதுலேயும் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நான் எய்லர் இதை ப்ரூவ் பண்ணுறாரு. தெர் இஸ் நோ சொல்யூஷன். இதில் எந்த சொல்யூஷனும் கிடையாது, இந்தமாரி பண்ணவே முடியாதுன்னு சொல்லி எய்லர் ப்ரூவ் பண்ணுறாரு. அதுக்கு எய்லர் என்ன பண்ணுறாருன்னா, எய்லர் அப்ஸ்ட்ராக்ட் த ப்ராப்ளம் பை ரீப்ளேசிங் ஈச் லேண்ட் ஏரியா பை எ பாயிண்ட் அண்ட் ஈச் பிரிட்ஜ் பை எ லைன்ஸ் ஜாயினிங் தோஸ் பாயிண்ட் லீடிங் டு எ மல்டிகிராஃப் ஷோசியம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, எய்லர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த லேண்ட் ஏரியாவெல்லாம் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறார். அதாவது ஏங்கிறத ஒரு பாயிண்டாகவும் அப்புறமா டிங்கிறது ஒரு பாயிண்டாகவும் பிங்கிறது ஒரு பாயிண்டாகவும் சிங்கிறது ஒரு பாயிண்டாகவும் எடுத்துக்கிறாரு. இப்போ ஏலேருந்து 3 பிரிட்ஜ் இருக்கா, இங்கே படத்தில் பார்த்தா தெரியும். ஏலேருந்து மொத்தம் 3 பிரிட்ஜு. ஏலேருந்து சிக்கு ஒரு பிரிட்ஜு, அதேமாரி ஏங்கிற பாயிண்ட்லேருந்து சிக்கு ஒரு லைனு, அப்புறம் சிலேருந்து பிக்கு ஒரு லைன், பிலேருந்து சிக்கு 2 லைன். ஓகே, சிலேருந்து பிக்கு 2 லைன் வரும். அதேமாரி சிலேருந்து சிங்கிற அந்த பாயிண்ட்லேருந்து பிக்கு 2 லைன். அதுக்கப்புறமா பிலேருந்து டிக்கு 2 லைன். அதை பார்த்துங்க, பிங்கிற பாயிண்ட்லேருந்து சிங்கிற பாயிண்ட்டுக்கு 2 லைன்ஸ். அப்புறமா பிலேருந்து இங்கே ஒரு போட்டிருக்கும். பிலேருந்து ஏக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கா, அதேமாரி பிலேருந்து ஏக்கு ஒரு லைன், அப்புறமா டிலேருந்து ஏக்கு ஒரு லைன், அந்த பிரிட்ஜு அதாவது லேண்ட் இருந்த ஏரியாவுக்கெல்லாம் பதிலாக பாயிண்ட்ஸாகவும் இந்த பிரிட்ஜ் இருந்த ஏரியாவுக்கு பதிலாக லைன்ஸாகவும் போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எய்லரு, த கோனிஸ்பெர்க் பிரிட்ஜ் ப்ராப்ளம் இஸ் த சேம் ஆஸ் த ப்ராப்ளம் ஆஃப் drawing the above figures without lifting the pen from the paper and without retracing any line and come back to the starting point.
திஸ் ப்ராப்ளம் வாஸ் ஜென்ரலி அண்ட் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட். ஓகே, அதாவது என்னென்னா, இந்த ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்கள் ஆரம்பித்து இப்போ நான் ஏலேருந்து ஆரம்பித்து இப்போ நான் பிக்கு போகிறேன், சிக்கு போயிட்டு திரும்பி பிக்கு வந்து திரும்பி டிக்கு போகிறேன், திரும்பி டிக்கு போனேன்னா திரும்பி பிக்கு போகிறேன், பியிலேருந்து நான் திரும்பி ஏக்கு போயிடுறேன், ஏக்கு போயிட்டு திரும்பி நான் பிக்கு வந்துட்டா, ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஏங்கிற பாயிண்ட்டுக்கு நான் வர முடியல. அதேமாரி இந்த இடத்துல நீங்கள் எதுலேருந்து ஆரம்பித்தாலும் சரி, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்டுக்கு திரும்பி வர முடியாது இந்த லைன் சொல்லியாக நீங்கள் போனீங்கன்னா. இதுதான்